ஹாய் buddies. நீலகிரி பயோஸ்பியரோட இந்த மேஜர் இம்பார்ட்டண்ட் பந்திப்பூர் மசினகுடியோட சஃபாரி போயிட்டு வரலாம் வாங்க. அதுக்கப்புறம் பாரஸ் கெஸ்ட் ஹவுஸோட நைட்டு அட்வென்ச்சரையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வெல்கம் டு வேர்ல்டு விஷன்ஸ் சேனல். ஹாய், வெல்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பந்திப்பூர் நீலகிரி பயோஸ்பியர் பந்திப்பூர் தான் 3 நாள் ட்ரிப் போயிட்டு இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இதாங்க ஓதிமலையோட மேலே இங்கதான் கோயில், முருகர் கோயில் இருக்கு. நம்ம ஓதிமலை முடிஞ்சு இப்போ சிறுமுகை டு பவானி சார் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே எலிஃபென்ட் ஜோன் தான், எலிஃபென்ட் காரிடார் தான். இங்கே நைட் டைம் எலிஃபென்ட் பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சைன் இருக்குது. இந்த ரோடு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வாக்கிங் டியர், அதாவது சருகுமான்ங்கிற ஒரு மானினம் இருக்குது. அதையும் அந்த சைனி பாருங்கள். இப்போ நம்ம சத்தியமங்கலம் பவானி சாகர் பிரிவுலேருந்து பிரிஞ்சு போயிட்டுருக்குறோம். இங்கே அந்த காமன் லங்கூர் அப்படிங்கிற ஒரு காமன் லங்கூர் இங்கே கொஞ்சம் இருக்குது. அதில் நீலகிரி லங்கூர்னு கூட சொல்லலாம். இங்கே என்டேஞ்சர்டு கோட் ஸ்பீசிஸ் ரொம்ப இருக்குது. அந்த சைன் போர்டு தான் பார்க்குறீங்க. முன்னால் நம்மளுக்கு தெரியுது டிம்பம் மவுண்டைன். அந்த மவுண்டனோட அந்த ஸ்ட்ரெச் தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இந்த பவானி சாகர் டேமோட இதுங்க, கீழ் பவானி அணை. பவானி டேம் ஆக்சுவலாக இந்த சம்மரில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்ததுனால நமக்கு தண்ணி அந்த அளவுக்கு இது ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் ட்ரை சீசன் தான். கீழே இருக்கிற அந்த சின்ன அந்த வாய்க்காலுக்கு போகிற சேர்வாயல் வாய்க்காலோட இதுதான் ஓப்பன் பண்ணியிருக்கு. வாங்க, நான் ட்ரோன் ரெடி பண்ணி அங்கேருந்து ட்ரோன் ஷாட்டை நான் காட்டுறேன். நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இயரை பார்த்துக்காங்க. இது ஹிஸ்ட்ரி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ட்ரோன் வியூ பாருங்கள். தண்ணி எவ்வளோ தான் இருக்குது. ஆக்சுவலாக இது கடல் மாதிரி தெரியும் நம்ம திம்பம்னு பார்க்கும்போது. இது அந்த பிரிட்ஜு. இது தண்ணியோட லெவல் அட் ப்ரெசென்ட். இப்போ நம்ம பண்ணாரி போகிறதுனால ஒரு கேஸ் ஸ்டேஷனில் காருக்கு கேஸ்லின் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம அந்த பந்திப்பூர் நம்ம அந்த ட்ரிப்பில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது பிரின்ஸு, மை க்ளோஸ் ஃப்ரெண்டு எட்வின் பிரின்ஸ் தான் ஜாயின் பண்ணிக்கிறாரு. வாங்க, அவர் கூட சேர்ந்து நம்ம அந்த ட்ரிப்பை அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பாக மாற்றி நம்ம என்னென்ன அனிமல் சைட் பண்ண முடியுமோ பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது திம்பம். மேலே அந்த டவர் தெரியுது பிம்பம், அந்த டெலிஃபோன் டவர். அப்புறம் பண்ணாரி கோயிலோட என்ட்ரன்ஸ். இது காம்பவுண்ட் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. அதோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இது பண்ணாரி கோயிலுக்கு அப்புறம் நம்ம செக் போஸ்ட்டு தாண்டி போகிறோம். ஃபர்தராக நீங்கள் என்னோடய எக்ஸ்பிளேஷன் கேளுங்க. ஏன்னா ஆச்சரியம் உடனே காத்துட்ருக்குது. இப்போ நம்ம பண்ணாரி கோயில் தாண்டி இப்போ அந்த சத்தியமங்கலம் திம்பம் ரோடு அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். திம்பம் இங்கேருந்து 13 கிலோமீட்டரு. ஒரு 2 கிலோமீட்டர் பிளைன்ஸில் போகும். 11 கிலோமீட்டர் நம்மளுக்கு இது போகும் காட் செக்ஷன். 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கு. ரொம்ப ஹைலி ரிஸ்கி ரோடு. நம்ம பண்ணாரி தாண்டி வந்தோடனே, அந்த செக் போஸ்ட் தாண்டோடனே நம்ம இடது பக்கம் பார்த்தா ஒரு ஆண் மயில், வலது பக்கம் பார்த்தா ஒரு பெண் மயில் இருக்குது. அது தோயை விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. இது அருமையான ஒரு வியூ. இது கேனான் SLR 2
55 to 250 mm lens எடுத்த வீடியோ. ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த மொபைல் ஃபோன் அண்டு கேனான் ஷார்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். இந்த கேனான் எஸ்எல்ஆர் வந்து கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். என்னோடய மொபைல் இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். அது எஸ்பெஷலி அந்த ஜூம் பண்ணதில்லை. இருந்தாலும் வந்து நம்ம அல்டிமேட் கோல் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். அப்புறம் பக்கத்துலேயே மான் கூட்டம் குறைஞ்சது ஒரு 30 மான் வந்து கீழே செக் போஸ்ட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இங்கே தான் இருக்குது. செக் போஸ்ட்டு பக்கத்தாலேயே வந்து மயில், அப்புறம் புள்ளி மான்கள், ஸ்பாட்டட் டியர் வந்து ஒரு 30-40 ஸ்பாட்டட் டியரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த மானு மயில் எல்லாம் பார்த்துட்டு இப்போ திம்மமோட காட் செக்ஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். இந்த திம்மம் ரோட்டில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் கார் விட்டு இறங்காதீங்க. மேக்ஸிமம் காருக்குள்ளே இருந்துட்டு தான் நீங்கள் வீடியோகிராஃப் பண்ணணும். அப்போ அப்படி பண்ணி போயிட்டு இருக்கப்போ தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிறது வந்து ஒரு கிரே லங்கூர். இது அந்த ரோட்டில் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அனுமன் லங்கூர்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிரே லங்கூரோட இதுதான் பார்க்குறீங்க நீங்கள். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து திம்பம் வழியாக நம்ம வந்து பந்திப்பூர் போனோம்னா 175 கிலோமீட்டர் பக்கத்தான் வருது. ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரோடு வந்து ரொம்ப கிளாஸாக இருக்கும், ஹை கிளாஸாக இருக்கும். ஆனால் திம்பம் செக்ஷனில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் நீங்கள் ட்ரைவ் பண்ணணும். பிளாஸ்டிக் நாட் அலவுடு. அனிமல் வந்து நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட டிசிப்ளின் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு டிரைவிங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதே மாதிரி வந்து டைம் கிடைச்சதுன்னா இந்த டெரெயின் அங்கே மேலே இருந்து கீழே அந்த வியூ, பவானிசாகர் டேம் வியூ இதெல்லாம் பார்க்கலாம். அனிமல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். திருப்பி கிரே லங்கூர் தான், அனுமன் லங்கூர். என்னோட திம்பம் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிறேன். திம்பம் வீடியோ தனியாக, அதை நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏகப்பட்ட அனிமல்ஸ் நான் வந்து ஒரு 20 இயர்ஸ் இந்த மைசூர் என்னோட மிஸ்ஸஸ் ஊருக்கு போகும்போது என்னென்ன கேப்சர் பண்ணிக்கிறனோ அது எல்லாம் பூரா நான் கம்பைல் பண்ணி தான் அந்த 3 வீடியோ போட்டுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த நேச்சரை வந்து அனுபவிங்க, டெஸ்ட்ராய் பண்ணாதீங்க. நம்ம இந்தியன் மக்காக்கு நான் காட்டுறது வந்து திம்பமோட அந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இதை காட்டிட்டு இருக்கேன். கீழே வந்து பிளைன்ஸு, சத்தியமங்கலம் ஏரியா தெரியுது. சத்தியமங்கலம் ஏரியா அங்கே இருக்க இண்டஸ்ட்ரீஸு, சத்தியமங்கலத்து அவுட்ஸ்கர்ட்ஸு தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த திம்பத்தோட இதை பூரா நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ திம்பத்தோட நம்ம ஃபுல் மேலே வந்துட்டோம். 27th ஏர்பின் பெண்ட், லாஸ்ட் ஏர்பின் பெண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ அந்த சில ஏர்பின் பெண்ட்டுக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். நாங்கள் என்னோடய ட்ரோன் கேப்சர் இங்கிருந்து நான் காட்டுறேன் பாருங்கள். என்டையர் திம்பம் ஸ்ட்ரெச்சோட இந்த ட்ரோன் வியூ தான். 27 ஹேர்பின் பென்ஸு வித்தின் 10 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில். சேலஞ்சிங் ரோடு. மார்னிங் 6லேருந்து ஈவினிங் 9 வரைக்கும் தான் அலவுடு.
அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் ஜாஸ்தி, என்னன்னு தெரில. டியூஸ்டே தான், ஆனால் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஆஃப் தி ஏர்பின் பென்ஸ் அங்கே, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோட்ஸு கேப்பில் தெரியும், சின்ன சின்ன கேப்பில் ரோடு தெரியும். அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு லாரி ஹெவி ட்ரக் வந்துட்டுருக்கு. வாங்க, நான் உங்களுக்கு சின்ன கிளிம்ஸோட திம்பத்தோட இதை காட்டுறேன். திம்பம் ரீச் ஆனதுன்னு நீங்கள் பார்க்க போகிறது தான். நம்ம இப்போ திம்பம் ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணதில்ல, நேராக ஆசனூர் தான் போயிடுவோம். ஆசனூர் இங்கே வந்து ஜஸ்ட்டு 4 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸில் போயிடலாம். இங்கே வில்லேஜ் காஃபி நல்லாயிருக்கும், ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆசனூரோட பாமா ரெஸ்டாரண்ட் தான் நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுக்க போகிறோம். இங்கே இந்த கண்டிப்பாக நீங்கள் காசியஸத்தை ட்ரை பண்ணணும். ஏன்னா ஏகப்பட்ட இந்தியன் மக்காவுக்கு வந்து ரோட்லேயே இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு சின்ன குரங்கு வந்து உட்காந்துருக்கு. நம்ம இப்போ ஆசனூர் பாமா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். பாமா ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் ரொம்ப கொஞ்சம் பாப்புலர். ஏன்னா வந்து எல்லா பஸ்ஸு எல்லா வரவங்களெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு சாப்பிட்டு போவாங்க. ஏன்னா பின்னாலேயே புல் அண்டு புஷ் ரிசார்ட் இருக்குது. பாமா ரெஸ்டாரண்ட் பின்னால் ரொம்ப லாங்கில் இருக்கிறவங்கள வராங்க. எங்களுக்கு வந்து லோக்கல்ங்கிறனால இந்த புல் அண்ட் புஷ் ரெசார்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணதில்லை. பட் உள்ளுக்குள்ளே நல்லாகும் சொல்கிறாங்க. இங்கே யூஸ் அண்ட் பே அண்ட் யூஸ் டாய்லெட் இருக்குது. இந்த பாமா ரெசார்ட்டோட மெயின் இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த வடை போட்டுட்ருக்காங்க. சூடாக எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே கூட்டம் எப்போ கூட்டம் இருக்கும். அது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். இடம் கிடைக்கிறதே கஷ்டம்தான், அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பழைய கால ஸ்டைலாக இருந்தாலும் கூட்டம் இருக்குது இன்றைக்கி. வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து பாமா ரெஸ்டாரண்ட்டு ஆசனூர்லேருந்து சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து இப்போ புனாச்சூர் வழியாக சாம்ராஜ் நகர் போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு மலையில் வந்து நல்லா லஸ் க்ரீனாக மாறிடுச்சு. ரொம்ப ரோட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. பட் இன்றைக்கி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்பட்ட வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி. முன்னே இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் டு கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதுக்கப்புறம் புனாச்சூர் வரும், அப்புறம் சாமிநாத நகர் வரும். இது வந்துங்க தொட்ட மூலன்ஸை போட்டு இந்த இடத்துல நல்லா லேண்ட்ஸ்கேப் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பேக்ரவுண்டில் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். அதே தான் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நைட்டு மாத்திரம் வந்து ரொம்ப இந்த ஜாக்கிள், அதாவது பிளாக் பேக் ஜாக்கிள், ஃபாக்ஸு, அப்புறம் கீரி, எலிஃபேண்ட் இதெல்லாம் ஸ்பாட் பண்ணிக்கிறாங்க. நைட் டைமு, டே டைமில் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடைக்கிறது கஷ்டம். பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 2024 வந்து மைசூர் போகும்போது எடுத்த ஒரு சாம்பார் டியர், அதே ஸ்பாட்டில் தான். அந்த டொமஸ்டிக் கவு, வீட்டு வளர்க்குற கவு தான் நல்லா மேய்ச்சிட்ருக்கோம். பார்த்துக்கிறீங்க. வாங்க, நம்ம ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட்டு சாமிநாத நகர் போகலாம். அந்த மேலே இருக்கிற ஸ்டேஷன் தான் நம்ம திம்பமலை ஏறி கீழே வந்துட்டோம், கொஞ்சம் கீழே வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம சாமிநாதர்லேருந்து குண்டல்பேட்டு தாண்டி இப்போ பந்திப்பூர் பார்த்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து குண்டல்பேட்டு முடிஞ்சோன்னா இப்போ பந்திப்பூர் இன்னும் கரெக்டாக 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. பந்திப்பூர் போயிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஹிமாவத் கோபால்சாமி ஹில்ஸ் வந்து ரைட்டில் தெரியுது. அந்த போர்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல, ரைட்டில் தெரியுது தான். அந்த பிஸ்டலில் வந்து இதாக இருக்குது. தென் ஃபர்தராக நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பந்திப்பூர். ஐயோ, ஓகே, பந்திப்பூர் டைகர் ரிசர்வ். நம்ம பந்திப்பூரோட அந்த இது ஆஃபீஸ் வந்துட்டோம்.
இப்போ நம்ம வந்து பந்திப்பூர் சஃபாரி அந்த பாயிண்ட் எங்கே சஃபாரி ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம், அந்த ஆஃபீஸ் வந்துட்டோம். சஃபாரி வந்து ஈவினிங் வந்து 3:30 தான். 3:30 சஃபாரி வந்து 3 o'clock வந்து செக்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து பண்ணால் பஸ் நம்பரு அப்புறம் சீட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஈவினிங் சஃபாரிக்கு வந்து நாங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். ஜீப்பை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா குறைஞ்சது வந்து நான் நீங்கள் ஒரு 6 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஜீப்பில் சிங்கிளாக அடல்ட்டுக்கு வந்து 1100 அந்த மாதிரி தான் இது பண்ணுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. கேமரா வந்து லெஸ் தேன் 200 mm லென்ஸ் இருக்கிறது வந்து நோ சார்ஜ். மோர் தேன் 200 mm லென்ஸ் இருக்கிற கேமராக்கில் வந்து 1000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து 200 to 350 mm லென்ஸ் இருக்கிறதுனால வந்து நான் 1000 rupees பே பண்ணிக்கிறேன் தனியாக, அது எக்ஸ்ட்ரா. அது உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இதுதான் வந்து சுவீனியர் ஷாப், அப்புறம் வைல்ட் லைஃப் கிஃப்ட் ஷாப், அப்புறம் வந்து சஃபாரி ஃபுட் அண்ட் சாட்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப் அந்த மாதிரி. அப்புறம் இது கார் பார்க்கிங் இதெல்லாம் இருக்குது. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் உள்ளுக்குள்ளே நீங்கள் கேம்பஸுக்குள்ளே போட்டிங்கன்னா கார் நோ பார்க்கிங், நோ லிட்டரிங், நோ ஹார்ன், நோ சவுண்ட் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட்டு இங்கே பக்கமாகவே இருக்குது. இருங்க நான் அது கார் மூவ் இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் இந்த பேக் சைடு ஒரு எலிஃபெண்ட் நமக்கு அடல்ட் எலிஃபெண்ட் தான். ஃபுல் க்ரோன் சிங்கிள் எலிஃபெண்ட் வந்து நம்மளை வந்து பந்திப்பூரில் வந்து முதல்ல கிடைச்ச அனிமல். இந்த ஈர ரொம்ப இருந்துச்சு, ஸ்பாட்டட் டியர். ஆனால் அது வந்து நம்ம வந்து எடுக்க முடியல. பட் நம்ம கார் விட்டு இறங்க முடியாது. காருக்குள்ளே ஏதோ யூ ஹேவ் டு சிட் இன்சைட் த கார், ஷுட் நாட் கெட் அவுட். அது கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்துக்காங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கார்லேருந்தே நீங்கள் எடுங்க. கிளாஸ் இறக்காதீங்க. ஏன்னா வந்து இப்போ மொபைல் பிடிச்ச வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு குரங்கு வந்து உடனே வந்து கிளாஸ் உள்ளுக்குள்ளே பூத பார்த்துச்சு. நாங்கள் கிளாஸை வந்து உடனே க்ளோஸ் பண்ண உடனே அப்புறம் அது போயிடுச்சு. அது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ரை பண்ண பார்க்குது. இப்போ எலிஃபெண்ட்டை நீங்கள் பாருங்கள். நான் வேறு அனிமல்ஸ் தான் நான் அப்படி காட்டுறேன். ஃபர்தராக நம்ம மூவ் பண்ணலாம். நம்ம போயிட்டு அப்புறம் வேறு அனிமல்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டட் டியர் அது இங்கே ரொம்ப ஸ்பாட்டட் டியர் இருக்குது. ஸ்பாட்டட் டியர் எல்லா பக்கம் இருக்குது, எல்லா 2 சைடு இருக்குது. நான் வந்து என்னோட சைடு மாத்திரம் நான் கவர் பண்ணிருக்கேன். அங்கே பார்த்தா ஒரு எலிஃபெண்ட் வந்து நல்லா உள்ளுக்குள்ள கேமோஃப்ளேஜ் ஆகி கொஞ்சம் ரொம்ப திக்கு டென்ஸாக பிளான்ட்ஸில் வந்ததுனால வந்து உள்ளுக்குள்ள அந்த எலிஃபெண்ட் வந்து மேலே அந்த முதுகு மாத்திரத்து தெரியுது. அடுத்த கிளிப் பாருங்க. எங்களுக்கு சர்ப்ரைசிங் சாம்பார் டியரோட யங்கு மேல் அடல்ட்டு எங்களுக்கு சைட்லேயே ரோட்லேயே நின்றுச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கார் பார்க்கிங் இங்கே போட்டது தான் நல்லது. நம்ம வந்து பந்திப்பூர் டைகர் ரிசர்வோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரி ஆஃபீஸ் இதுதான், என்ட்ரன்ஸ் ஆஃபீஸு. சுவீனியர் ஷாப்பு அது க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இது வந்து ஊட்டி டு மைசூர் ஹைவே. இது வந்து நம்ம பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் நம்ம கார் இங்கே ஸ்டே பண்ணவங்களும் கார் பார்க் பண்ணிக்கலாம். இது ரிசப்ஷன். நம்ம வாங்கின டிக்கெட்டெல்லாம் வந்து இங்கே போய் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லாட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து இதுக்கு போகலாம். ரெஸ்ட் ஹவுஸில் பேக் சைடில் இருக்குது. வாங்க நம்ம வந்து இப்போ முதல்ல போய் டிக்கெட் புக்கிங் ஆஃபீஸில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம ரூம் வந்து ஆன்லைனில் இது பண்ணி புக் பண்ணது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தா நம்ம கொஞ்சம் லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அந்த முதுமலை சைடோட மவுண்டன்ஸ் தான். நீங்கள் முன்னால் தெரியுது, அந்த மிஸ்டோட தெரியுறது இல்லை. இப்போ நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து பேட்டரி காரில் போகிறோம். கார்லேருந்து எல்லாம் நம்மளோட லக்கேஜ் இதெல்லாம் வந்து காட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஷிஃப்ட் பண்ணோன்னே நம்ம கெஸ்ட் ஹவுஸ் உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஏகப்பட்ட மானெல்லாம் இருந்தது, டிஎஸ், அப்புறம் கிரே லங்கூர். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரே லங்கூர்ஸ், அந்த அந்த குட்டி கிரே லங்கூரோட சேட்டை இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஆல்மோஸ்ட் ஒரு 50லேருந்து 60 மங்கி பக்கம் தான் எங்களுக்கு வந்து ஷோகாஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நல்லா அது பார்க்குறதுக்கு ஜைஜாண்டிக்காக ரொம்ப நல்லா இதில் இருந்துச்சு. பாருங்கள் கெஸ்ட் ஹவுஸோட அந்த பியூட்டி. நான் சப்போர்ட் பண்ணுறது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜங்கிள் கெஸ்ட் ஹவுஸ் தான். ஏன்னா வந்து அது அட்வென்ச்சர் ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் வந்து டோட்டலாகவே பாசிட்டிவாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஒரு ஃபீல் தான் வந்து ரியல் அட்வென்ச்சர் ஃபீலு. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸில் வந்து இந்த இங்கே இருக்கிற வீடியோவில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, பண்ணி ப்ரைவேட்டாக வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்களோட சர்வீஸ் வந்து நான் சல்யூட் பண்ணுறேன், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன கிளிப் மாத்திரம் நான் போட்டு அந்த இதை உங்களோட ட்ரிப்புக்காக நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். கோகிலாவோட அவுட் சைடு என்ட்ரன்ஸு, அப்புறம் வந்து ஃபுல் வியூ ஆஃப் கேம்பஸ். ஏன்னா இதுதான் இப்படி இருக்கும். பின்னால் வந்து கேன்டீன் நமக்கு தெரியுது, இதில் போய்ட்டு வந்தோம். அப்புறம் நைவராக இருக்குது. அப்புறம் வந்து இங்கே பக்கமே பாப்பியான்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பேக் சைடு இதாக இருக்குது. வந்து கேன்டீனில் வந்து ஃபுட் இல்லை, அதனால் வந்து இப்போ நாங்கள் வந்து வெளியே திருப்பி பந்திப்பூர் சஃபாரி ஏரியாவுக்கு போய் அங்கேயே சாப்பிட்டு ஏதோ நைட்டு சாப்பிட்டு டின்னர் எல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடலாம்னு பார்ப்போம். அது இங்கே ஸ்பாட்டட் டியரோட ஃப்ளாக் வந்து மோர் தேன் 3000 to 4000 or 5000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த ஏகப்பட்ட மான்கள், இங்கே நூற்றுக்கணக்கான மான்கள் இருக்குது. ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி இருக்குது, பக்கமாகவே இருக்குது. அங்கே ரோடு போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎஸ்எல்லாம் இருக்குது, ஸ்பாட்டட் டிஎஸ். மேல் அண்ட் ஃபீமேல் 2 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் டிஎஸ். இது வந்து கரையானோட புத்து எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப பெரிய கரையான் புத்தாக இருக்குது, ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு. ஆல்மோஸ்ட் 4-5 feet இருக்கும். சரி, இந்த வனச்சேரியோட கெஸ்ட் ஹவுஸு. அங்கே ஜீப் சஃபாரி இருக்குது. இங்கேருந்து ஜீப் சஃபாரி கூட அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெரிய கேமரா சொல்ல முடியாது. இங்கே வந்து இந்த ஒரு பிளான்ட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கேன்டீனோட இது வாட்டர் ஸ்டோரேஜ், இது வாஷ் பேசின்ஸ். வந்து இங்கே தான் ஃபுட்டு அவங்க பண்ணி இங்கே இருந்த ஃபுட்டு அளவு சப்ளை பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ரூம். இந்த ரூமில் வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் நல்லா க்ளீனஸ்ட் ட்ரில் போட்டு படிக்க வந்து அனிமல்ஸோட என்கவுண்டர் ஆகாமல் இருந்தது சேஃப்டிக்காக போட்டுருந்தேன். அங்கேருந்து வந்ததில் கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதனால் வந்து டயர்டானதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கோகிலா ஃப்ரண்ட்டு இந்த பால்கனியில் தான் உட்காந்துட்டு அப்படியே ஏதோ அனிமல் இந்த மானெல்லாம் முன்னால் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸ்டே பண்ணலாம். இது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டு ரெசார்ட் நீங்கள் போட்டிங்களோ இதெல்லாம் ஒரு அட்வென்ச்சரஸோட ஃபீல் வராது. ஆனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு டைமு. ரொம்ப பட்ஜெட்டு ரிலேட்டட் தான், அதனால் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். கரையானோட புத்து பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. என்னோடய ஹைட்டு கூட ஜாஸ்தியாக தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு 7 feet இருக்கும் பேஸ்லேருந்து. கரையான் புத்து என்னோட ஹைட்டு. வெஜிடேஷன் ஃப்ளோரா அப்போ பந்திப்பூர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளோராஸ். எலிஃபெண்டோட டங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது. இங்கே எலிஃபெண்டோட டங்கு இருக்குது. கொஞ்சம் 2-3 நாள் ஆயிருக்கு நினைக்கிறேன். ரொம்ப ரெஸ்பெக்டாக இருக்குது.
ஸோ எலிஃபண்ட் வந்து இங்கே வந்திருக்கு 1 or 2 days வந்து நினைக்கிறேன். ஒரு பந்திப்பூர் இந்த மாதிரி புத்தில் வந்து க்ரோயிங் டெர்மைட் ஓட இதுதான் வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தா ஒரு ஸ்கெலிட்டன், மோஸ்ட்லி ஸ்பாட்டட் டீரோட ஸ்கெலிட்டன் நினைக்கிறேன். இங்கே 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 வந்து ஸ்பாட்டட் டியரோட ஸ்கெலிட்டன் நம்ம ரூம் பக்கமே ஜஸ்ட்டு 1 or 2-3 feet டிஸ்டன்ஸில் ஸ்கெலிட்டன் இருக்குது. ஃப்ளோரா ஆஃப் பந்திப்பூர் அகைன். காமன் மைனா தான் அது, ஜங்கல் மைனா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஹோப் யூ என்ஜாய்டு, எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை காட்டினது வந்து ஜஸ்ட்டு நம்ம ட்ராவலில் சைட் பண்ண அனிமல்ஸ் அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்துக்கிறீங்க. ஒன்று தான் ரியல் அட்வென்ச்சர் காத்துருக்கு உங்களுக்கு பார்ட் 2ல். கேட்குதுங்களா? நம்ம இந்த பார்ட் 2ல் வந்து ஈவினிங் சஃபாரி அண்டு மார்னிங் சஃபாரி என்னென்ன அனிமலில் ஸ்பாட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம காட்ட போகிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த நைட்டு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அந்த இருட்டாய் கடைசியில் வந்து என்ன அனிமலோட சவுண்டு வரும், எந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் இருக்குங்கிறது பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மசனகுடி, அங்கே இருக்கிற லோக்கல் ரெஸ்டாரண்ட்ஸ், என்ன ஃபுட்டு எந்த மாதிரி இருக்கும், அந்த அங்கே இருக்கிற உங்களுக்கு லைஃபு அண்டு லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அது முடிஞ்ச நம்ம முதுமலை வழியாக மசனகுடி போய் மசனகுடியில் சஃபாரி பண்ண போகிறோம். அது வந்து 3rd பார்ட்டாக பார்க்க போகிறீங்க வந்து. பட்டு செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப அனிமல்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சைட்டிங் ஆச்சு. 2 சஃபாரிலையும் வந்து சைட்டிங் ஆனது வந்து நான் பூரா இது பண்ணிவிட்டு இதில் வந்து பிளாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது, ஃபுட்டு, ட்ராவல், ரோடு கண்டிஷன்ஸு, அப்புறம் வந்து இந்த சஃபாரி ட்ராக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, டைகரோட ஃபுட் பிரிண்ட்ஸு, அப்புறம் டைகர் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த 3 எபிசோடில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டே டியூன்டு, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து ஜஸ்ட் டீசர் தான், வந்து ரியல் அட்வென்ச்சர் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஆல்மோஸ்ட் 220 வைல்ட் லைஃப் வீடியோ நான் வந்து போட்டுக்கிறேன். ஆனால் வந்து அது வந்து என்னோடய ஓல்டு கம்பைலேஷன் தான். நான் பழைய கால 1990s போனது. இப்போ வந்து ரீசெண்டாக போகிறது வந்து இப்போ நான் கேப்சர் பண்ணி நான் இதில் இது பண்ணுறேன். எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.